ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீபா சமையல். வெந்தயக்களியோ உளுந்தக்களியோ செய்யும் போச்சில் பாரம்பரிய சுவையில் கிடைக்கணும் அப்படின்னா சில சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். வெந்தயக்களியாக இருந்தாலும் சரி, உளுந்தங்களியாக இருந்தாலும் சரி, லைட்டாக அதை வறுத்து எடுத்துக்கோங்க, வாசனை வர்ற வரைக்கும். இப்போ இதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றி 90% அளவுக்கு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு 4 ஸ்பூனோ 5 ஸ்பூனோ சேர்த்து தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கருப்பட்டி கரைசலை தூசு மண் இல்லாதபடி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கருப்பட்டி கரைசல் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த களிமாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கலந்து விட்டோம்னா இந்த அளவு கெட்டியான பதத்துக்கு வரும். இப்போ தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கடாயில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பதத்தில் பக்குவமாக கிடைக்கும். இது ரெடி ஆயிட்டான்னு பார்க்குறதுக்கு கைகளை ஈரமாக்கிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா கைகளில் கொஞ்சம் கூட ஒட்டாது. சூப்பரான பெர்ஃபெக்டான களி ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ.